வெளிய வேலை செய்யற நைட்டு போறாங்க எல்லாம் கம்பெனியில, திருப்பூர்ல எல்லாம் கம்பெனியில பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு வேலை செய்வாங்க, வெளிய வேலை செய்யறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க மணி நாங்க 3 மணிக்கு விட்டுருவாங்க, நாங்க 7 மணி வரைக்கும் தூக்கிட்டு அப்புறம் சர்ச்சுக்கு போயிடுவோம். படுத்து தூங்கினவா அடுத்த நாள் 3 மணிக்கு தான் தெரிவிப்பாங்க. எப்படி? சரீரம் ஒத்துழைக்காது, சரீரம் ஒத்துழைக்காது. நம்ம எல்லாம் கடவுளை தேடிட்டு இருக்கிறோம், தேடுறதை விட்டு விடக்கூடாது. அதனால சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. கர்த்தர் சொல்றார், அந்த மலைக்கு ஓடிப்போ என்று. வாசிய ஆதியாகமம் புஸ்தகம் 19:25-26 வாசி. அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாகிவிட்டார். கர்த்தர் சொன்னார், பின்னாடி திரும்பி பார்க்காது. அறிவியல்ல ஆதாரத்தை தேடுவான், இங்க நம்ம தேட தேவை. இன்னைக்கு அது எந்த தேசம், அது எந்த ஊரு? சோதம் குமாராவில் இன்னும் வீடு கட்ட முடியாது. கந்தகமலை பெய்ததுனால எல்லாம் அந்த வீடெல்லாம் உருகி போய், மண்ணெல்லாம் உருகி போய், கல்லெல்லாம் உருகி போய் இன்னும் அங்கு வீடு கட்ட முடியாது. லோத்துடைய மனைவி உப்பு தூணாக அப்படியே நிற்கிறது, இன்றும் நின்று கொண்டிருக்கிறது. இதுதான் வரலாற்று சாட்சி இல்லை, இதுதான் உண்மையான சாட்சி. அறிவியல் அறிவை செயலக்க செய்யும், ஆனால் வேதமோ நம்முடைய அறிவை வளர்க்கும். அதனால்தான் நாம் கர்த்தரை தேட வேண்டும். அந்த பொம்பளை பின்னாடி திரும்பித்தான் பாரு, ஒண்ணும் பண்ணுங்க, சும்மா அந்த பட்டணம் என்னதான் ஆயிருக்குன்னு பார்க்கலாமேன்னு திரும்பித்தான் பார்த்த உப்பு தூணாயிட்டான். அதனாலதான் கம்பெனிக்காரன் சொல்றான், ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சா 2 சம்பளம், திரும்பி பாரு. திரும்பி பார்த்தீங்கன்னா பிசாசு உன்னை இழுத்துருவான். நேரா போனா கர்த்தர் உன்னை இழுப்பாரு. நேரா ஓடினாங்க, திரும்பி பாரு. ஞாயிற்றுக்கிழமை நாள் திரும்பி பாரு, வேலை இருக்குதான்னு திரும்பி பாரு. ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல யாரையுமே போய் கேட்க கூடாது வேலை இருக்குதான்னு. இதனுடைய அர்த்தமே அதுதான். வைராக்கியம், வேலைக்கு போறது தப்புன்னு சொல்லுது. கர்த்தருக்கென்று புதிய ஏற்பாட்டிலே ஒரு வைராக்கியம் வேண்டும். ஏன் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போக கூடாது? போலாமே. கர்த்தர் சொல்றாரு, ஞாயிற்றுக்கிழமை நாள் தான் உடம்புல சுகமாக்கலாம். அது போறது நம்முடைய இஷ்டம், சபைக்கு போலாம். ஆனாலும் கர்த்தருக்கென்று நாம் ஒரு வைராக்கியமாய் இருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பின்னிட்டு பாராதே என்று சொன்னார். லோத்தினுடைய மனைவி பின்னாடி திரும்பி பார்த்தான், நாசமா போயிட்டான். பரலோகம் போக முடியாது, பரலோகம் போக முடியாது. உலகம் எப்பொழுதும் பாவத்துக்குள்ளாதான் இருக்கும். வேத வசனம் தான் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். நாம் பார்க்காத சர்ச்சா, நாம் வாசிக்காத பைபிளா? ஒரு இந்து மனுஷன் சொல்றான், நான் 3 தரம் பைபிளை படித்து முடித்து விட்டேன். அது இயேசு என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு அப்பமாக சொல்லுகிறார். அது வைக்கிறது ரைட், அதுக்கு மேல அவனுக்கு வெளிப்பாடு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த வேத வசனத்தை நீ 1000 முறை வாசிக்கலாம், 1000 முறை வாசிக்கலாம். என்னுடைய வேத வசனம் சொல்லுகிறது, என்னுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, யாருக்கு நான் வெளிப்படுத்த சித்தமோ அவர்களுக்கு தான் வெளிப்படுத்துவேன். இது உயிருள்ள வேதாகமம் என்று சொல்லப்படுகிறது.